அவளும் ஒரு போராளி தான். நான் சிறைக்குள் இருந்து போராடினேன், அவள் வெளியே இருந்து போராடினாள். ஆகையினாலே ஒரு போராளிக்கு என்னென்ன கடமைகளை நாம் செய்வோமோ அந்த கடமைகளை செய்கிறோம். இந்த 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நடுகள் திறப்பு நிகழ்வின் இன்றைக்கு நாம் அனைவரும் கனத்த இதயத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தம்பி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தென் மண்டல தலைவர் கண்மணி மாவீரன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். அதே எப்படி தான் இதை நம்ம எதிர்கொள்ள போகிறோம் என்கிற ஒரு செயலோடு தமிழர் பேராயம் தலைவர் சுபாசினி மல்லத்தியர் அவர்களை தலைமையேற்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அம்மா ஒரு சரி அக்கா திறந்து வைக்கிறக்கா குயிலினாச்சு. நடுக்கல் திறப்பாளர் அகரத் தமிழர் கட்சி நிர்வாகி குயிலி நாச்சியார் அவர்களை கல்லறை திறந்து வைக்க வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் தேசியவாதிகள் நிற்கின்றோம். தமிழ் தேசிய நீரோட்டத்தில் மிக நீண்ட நெடுங்காலம் பயணித்த எங்கள் அருமை ஐயா வீனரசு அவர்களுடைய அனைத்து வழித்தடங்களிலும் ஒரு செயல் என்றால் அதற்கு பின்னால் ஒரு இயக்கம் இருக்க வேண்டும், ஒரு துணை இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பெண்கள் தேடக்கூடிய அனைத்து விதமான தேவைகளும் அம்மா கோகிலா அவர்களிடம் இருந்த போதிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் 3 மாத கை குழந்தையை வைத்துக்கொண்டு 11 மாதங்கள் தனிமையில் இருந்து சிறை சென்ற கணவனுக்காக காத்திருந்த ஒரு புறநானூற்று தாயை நாம் பார்க்கின்றோம். இந்த நேரத்தில் கோகிலா அம்மாவை பார்க்கக்கூடிய அனைவரும் ஒரு துணைக்கு ஏற்ற துணையாக எப்படி ஒரு பெண் வாழ வேண்டும், அவள்தான் அரசி. பெண் என்பவள் போர்க்களத்தில் நிற்கக்கூடிய கணவனுக்கு அனைத்து விதமான ஊக்க சக்தியாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார்கள். நாம் எதிர்பாராத தருணத்தில் இயற்கையோடு அவர்கள் கலந்து விட்டாலும் தமிழர் மெய்யியலின்படி நமக்கு ஒரு முதல் தெய்வமாக ஐயா வீனரசு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்தாருக்கு அவர்களே முதல் தெய்வமாக விளங்குவார்கள். அதான் தமிழுடைய மெய்யியல். அதன்படி நாம் நமது அனைத்து விதமான கவலைகளையும் அம்மாவிடம் சொல்லுவோம். ஐயாவை அம்மா உடனிருந்து தேற்றுவார்கள். ஆன்மா என்று சொல்லக்கூடிய உயிர் நம்மோடு தாங்கி நிற்கும். இந்த அழிவு பெறும் உடல் மட்டுமே அழிந்து போகும். எனவே வரலாற்று தாயாக வாழ்ந்த கோகிலா அம்மாவிற்கு மூத்த மகளாக இந்த நேரத்தில் என் கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். என் தாய்க்கு குயிலி நாச்சியாரின் கண்ணீர் வணக்கங்கள். தாயின் மொழி மறந்தோ, தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ, தன்னல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோ. தாயின் மொழி மறந்தோ, தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ, தன்னல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோ. தாயின் மொழி மறந்தோ, தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ. ஆதியும் அந்தமும் தமிழ்தானே, ஆதாம் பேசிய மொழிதானே. ஆதியும் அந்தமும் தமிழ்தானே, ஆதாம்
அமுதமொழி தமிழ் கசந்ததடா, அதை பேசவும் இதழ்கள் மறுக்குதடா. அமுதமொழி தமிழ் கசந்ததடா, அதை பேசவும் இதழ்கள் மறுக்குதடா. அந்நிய மொழிகளின் மோகத்துக்கு தமிழனின் நாவும் மாண்டதடா. அந்நிய மொழிகளின் மோகத்துக்கு தமிழனின் நாவும் மாண்டதடா. தாயின் மொழி மறந்தோம், தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோம். ஜாதி மதம் கட்சிகளால் பிரிந்து வாழும் உறவுகளை, ஜாதி மதம் கட்சிகளால் பிரிந்து வாழும் உறவுகளை கூட்டி சேர்க்க ஒன்றுபட்டோம் நாம் தமிழர் குடும்பத்திலே. கூட்டி சேர்க்க ஒன்றுபட்டோம் நாம் தமிழர் குடும்பத்திலே. தாயின் மொழி காப்போம், தமிழர் உரிமையெல்லாம் மீட்போம். தன்னல பெருமைகளை எங்கள் உள்ளத்தில் வேரறுப்போம். தாயின் மொழி காப்போம், தமிழர் உரிமையெல்லாம் மீட்போம். தன்னல பெருமைகளை எங்கள் உள்ளத்தில் வேரறுப்போம். தாயின் மொழி காப்போம், தமிழர் உரிமையெல்லாம் மீட்போம். தாயின் மொழி மறந்தோம்,